இப்போ ஒரு 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் டிவி இதை தப்பு பண்ணிட்டாங்க. இதில் வந்து எப்படின்னா, முரண்பாடான கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி காமனாக எல்லா ஃபேமிலிக்கிட்டேயும் கேட்ட முரண்பாடான கருத்துக்களை கம்பைல் பண்ணி ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலின்னு வரும்போது யாருக்குமே பாகுபாடு காட்டக்கூடாது. ரயான் ஃபேமிலிக்கு அவங்க செப்பரேட்டாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அது முதல் தப்பு. அதுக்கப்புறமா அந்த முரண்பாடான கருத்துக்கள் கேட்டதில் வந்துட்டு நல்ல வேளை இந்த ஃபேமிலியாச்சும் அருணை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரயானுக்கும் அருணுக்கும் எப்பயுமே எந்த ப்ராப்ளமே வந்தது கிடையாது. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முத்துக்கிட்டேயும் மஞ்சரிக்கிட்டேயும் உங்கள் 2 பேர்த்துக்கும் என் தம்பி வந்துட்டு என்எஃப்பி வாங்கினது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அன்றைக்கி வந்துட்டு அந்த எல்லோ டீம் வந்து கொஞ்சம் அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மஞ்சரியும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து ரயான் ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு போல இருக்குது. அதனால ரயான் ஃபேமிலி, அதாவது ரயானோட அக்கா தான் இது ப்ரமோவில் தான் காட்டுறாங்க. ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் கிளிப்பிங் தான் காட்டுறாங்க நமக்கு. அவங்க வந்து இப்படி முத்துக்கிட்டேயும் மஞ்சரிக்கிட்டேயும் கேட்குறாங்க. முத்து மஞ்சரியும் ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க, அது ரயான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாரு என்னங்கிறத நம்ம வந்து ஃபுல் எபிசோட் பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.